எப்படி என் மாறு வேஷம் என்னை அடையாளம் தெரியுதா? எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுல அக்கா. ஆனா எனக்கு யாரையுமே கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலையே. என் முன்னாடி நிக்கிறவங்களே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் பாட்டுக்கு யாரையாவது பாக்கியம்னு தொட்டு ஏதாவது பிரச்சனையா ஆடு போதுக்கா. எனக்கு கண்ணு சரியா தெரியல. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். போட்டுக்க இப்பதான் நீயே தெரியற அம்சமா. சௌந்தரம் ஏன் கெட்டப் எப்படி? அக்கா, இந்த மாறி வேஷத்துக்கு நீ எதுவும் தனியா ஸ்பெஷல்லா போட வேண்டாம்க்கா. நீதான் அம்புட்டு நகையும் களைச்சி வச்சிட்டியே. அதனால நீதான் சொன்னது எனக்கே தெரியுது. ஏன் அக்காவை எனக்கே அடையாளம் தெரியல. குரலை வச்சுதான் நான் கண்டுபிடிக்கணும். சௌந்தரம் அது பாரு, என்னோட நகை அம்புட்டையும் இதுக்குள்ள போட்டு கையோடு கொண்டு வந்திருக்கல. நகை எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. இந்த விஷயம் முடிஞ்சதும் நான் உடனடியா மாறு வேஷத்தை கலைச்சிட்டு இந்த நகை அம்புட்டியும் எடுத்து போட்டுக்கிறேன். நீ எதுவும் கெடுத்து விட்டுறாம இருக்கணும். இப்ப நாம சமையல் செய்ய வந்த ஆளுங்க. அதே மாதிரி நடந்துக்கா. இல்லையே சரியா? என்ன ரெடியா நீ? போலாம் ஐயா. ஏய், கரண்டி சாமான்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க அக்கா. இப்ப நான் சமையல் பண்ற ஆளு, நீ பாத்திரம் கழுவுற பொம்பளை. அத மறந்துடக்கூடாது. பந்தவ நிக்காது. சரியா அக்கா, இந்த நம்ம 6 கண்ணிலையும் சிக்கிற கூடாது. முக்கியமா அந்த வெறும் பெய சம்முவும் நம்மள அடையாளம் கண்டிடக்கூடாது. அதுக்கு தானே இந்த மாறு வேஷமே போட்டிருக்கான். என்ன அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பாத்துக்கிடுதேன்ல. இசக்கிய நான் என் கையால வெட்டுவேன். அந்த நேரத்துல நீங்க 6 என் பக்கத்துல நிக்க கூடாது. 6ஆவது பார்த்தா போறவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன திட்டம் போடுதன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்றத நான் கேப்பேன். சரியா? இசக்கி கதைய முடிச்ச உடனே நான் ஒரு சத்தம் கொடுப்பேன். சரி. அப்போ இந்த நீ இவனை கூட்டிட்டு ஓடி வரணும். இலை கருப்பு, அவளை வெட்டின அருவால நான் உன்கிட்ட கொடுப்பேன். நீ அதுல என்னோட கைரேகைய அடிச்சிட்டு நீ தான் வெட்டின மாதிரி நடிக்கணும். சரியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அதெல்லாம் சரியா செஞ்சிருவாங்க. நல்லது. அப்ப நம்ம புறப்படுவோமா? சரி. இப்படி நேரமா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா. இப்ப பாரு என் நடிப்ப பாரு. கண்டுபிடிச்சிட்டானா? மாறு வேஷம் போட்டும் அடையாளம் தெரிஞ்சிருச்சா? முதலாளி சொல்லு நைனா. நீங்க தான் சமையல் கோஷ்டியா? சமைச்சு முடிக்க எம்பிட்டு நேரமாகும்? என்ன கறி வாங்கிருக்காங்களோ தெரியலையே. அது கறியை பொறுத்துதான் நேரமாகும். அதாமல எம்பிட்டு நேரமாகும்? அதான் சொல்றேன். என்ன கறி வாங்கிருக்காங்க நான் பாக்கணும்ல. பார்த்து தான் சொல்ல முடியும். நேரம் ஆகும். சரி, இந்த பாருங்க, பொறுமையாவே ஆக்குங்க. அதே நேரம் டேஸ்ட் பட்டையை கிளப்பணும். இல்ல உள்ள பிடிச்சு போட்டுருவேன். நானும் கெட்டவன். இவன் கெட்ட கேட்டுக்கு டேஸ்ட் வேணுமா? டேஸ்ட் ராஸ்கல் பொண்டாட்டி தாசன். அடியே, நீ போயிட்டு வாடியே. இன்னைக்கு கடா வெட்டு கிடையாது, உன் பொண்டாட்டி வெட்டுதேன். சரியா? வா சரியா? அப்பலாம் இவனுக்கெல்லாம் வேற எவனாவது வந்து பார்த்து தொலைச்சிட போறான். அது எப்படியா? இசக்கி கூப்பிட்டதும் அங்க வருவாளா? அதுக்கு தாமலே பிளான் பண்ணணும். ஐயோ, சௌந்தரம் அங்க பாருல, அங்க பாரு. அது உன் வீட்டுக்காரி அந்த வைகுண்டத்தோட வாரா பாரு. அத்தா, எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய ஆளு நீயே இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? நான் பொம்பளை ஆளு, ஆம்பளை ஆளு மாதிரி கூப்பிட்டதும் தூசிய தட்டிட்டு புறப்பட்டு வந்துட முடியுமா? வீட்டுல அதாவது அந்தந்த இடத்துல வச்சு சரி பண்ணிட்டு வர வேணாமா? என்னங்க டீ? வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கேன். என்ன அத்தா தனியா வந்திருக்க? சிவபாலம் வரல? அவன் வெளியில போயிருக்காம்ல.
சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா வரேன்னு சொல்லிட்டான். சில சௌந்தரம் பாத்தியால சிவபாலன் வந்தானான்னு கேக்குறாவ. ஆனா நீ வந்தியான்னு ஒரு வார்த்தை எவனாவது கேக்குறானா? அது எப்படி கேப்பா? இந்த இடத்துக்கு சவுந்தர பாண்டியாவே நான் வந்து நின்னேன்னு வையி, இவளுக்கு மரியாதை கிடைக்காதே. ஏன்னா ஊருக்குள்ளார நான் தானே பெரிய மனுஷன். அத்த எல்லாம் சரியா இருக்கா? எங்க உங்க வீட்டு பெச்சாலி, உங்க வீட்டுக்காரு, அப்புறம் அவங்க அக்கா இருக்க மண்டோதரி குண்டம்மா, அந்த பெரிய அத்தா மாதிரி அத்தா, நீ போகும்போது எங்க போறேன்லாம் கேட்கலையா? நீ எங்க அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்து எங்க உசுரை எடுப்பியோன்னு பயந்துட்டேன். உசுர வாங்கத்தான்ல நான் வந்திருக்கேன். உன்னதில்ல உன் தங்கச்சி உசுர. ஆமல ஏத்தா, அந்த 2 பீடையும் கண்ணு வச்சதுன்னு வையே, எந்த காரியமும் உருப்படாது. என்னலே சௌந்தரம், ஒருத்தனாவது உன்னை பத்தி நல்ல வார்த்தை பேசுறானான்னு பாரேன். அந்த சம்மும் இருக்கானே உன்னை பெருச்சாலிங்கிறான். அது அங்க நிக்கிறான் இந்த தார்ட்டின்னு வைகுண்டான். அவன் என்னடான்னா உன்னை பீடங்கிறான். உன்னைய மட்டும் என்ன மரியாதையாவா பேசுதேன்? அவன் மண்டோதரின்னு சொன்னானே, அது ஆற உன்னையத்தே. அவன் 2 பீடைன்னு சொன்னான்ல, அதுல ஒரு பீடை நானு, இன்னொரு பீடை நீதானே. ஆமா, இப்ப ரொம்ப விளக்கு முக்கியம்ல. அந்த பன்னாடுகள் விடுக்கா. என் வீட்டுக்காரி எப்பவுமே என்னைய விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப கவனி, அவ என்ன சொல்லுதான்னு கவனி. இப்ப ஐய 2 பேரும் செத்த சும்மா இருக்க மாட்டியலா? இப்பதான் அந்த ஆளை நினைக்காம அப்பாடான்னு நான் நிம்மதியா இருக்கேன். எந்த சமயத்துல அந்த மனசனை ஞாபகப்படுத்திக்கிட்டு மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்க நினைக்கிற மாதிரி. சீ.